ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளா வண்டி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன். சர்வீஸ் கொடுத்துருந்தா அங்க வந்து டயர் மாத்த முடியும்னு சொல்லிட்டாங்க. ஒர்க்கர்ஸ் இல்லனால உடனே எம்ஆர்எஃப் டைஸ் கிளம்பிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா டயர் மாத்ததாக வந்தோம். ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. சரி எப்படிலாம் டயர் மாத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன். பாத்தீங்கன்னா பழைய டயரை எடுத்துட்டு வந்து ஒரு கீழே இருக்கிற மெஷின் பாட்டத்தோட என்ன பண்றாங்கன்னா ரிமூவ் பண்றாங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ரிமூவ் பண்ண பிறகு இன்னொரு மெஷின்ல வந்து அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயரை ரிமூவ் பண்றாங்க. பழைய டயரை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு டூலோட உதவியோட ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ண பிறகு ஒரு ஹேமர் எடுத்துக்கிறாங்க. அந்த ஹேமர் எடுத்து என்ன பண்றாங்க, தட்டுறாங்க. அந்த டயர் சூப்பரா வெளியில வந்துருது. நான் வந்து ஆக்டிவ் 125 வச்சிருக்கேன். அது டியூப்லெஸ் டயர். அதை நியூ டயர் எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சூப்பரா இருக்குல்ல ஒரு மெஷின்ல மல்டி பர்பஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபில் பண்ணணும், கேஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு கேஸ் ஃபில் பண்றதுக்கு ஒரே மெஷின்ல ரிமூவ் பண்றாங்க, கேஸும் ஃபில் பண்றாங்க. டாப்ல வந்து கேஸ் ஃபில் பண்றாங்க. சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க வேலை. ஆனா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இங்க வந்து நைட்ரஜன் கேஸ் வச்சாங்க. இதையும் வச்சிருக்காங்க கேஸுக்குன்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க இதோட பெனிஃபிட் என்னன்னா லாங் டிராவல் போறப்ப டயர் ஹீட் ஆயிடும், அது கூலிங்கா இருக்கிறதுக்கும் டயர்ல வெடிப்பு வராது. அப்புறம் லாங் டைம் நின்றுட்டு இருந்ததுன்னா அது ஸ்டேபிளா அந்த கேஸ் நிக்கும்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா வந்துச்சு. புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டேன். நீங்க